கரை புரண்டு ஓடும் வெள்ளம் பீகாரில். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பருவமழையில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட்டு விடக்கூடாது. பருவமழையில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட்டு விடக்கூடாது. மொத்த அரசு நிர்வாகமும் ஓரணியாக செயல்பட வேண்டுமாங்க. மொத்த அரசு நிர்வாகமும் ஓரணியாக செயல்பட வேண்டுமா. அப்புறம் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவுங்களாம். இப்படி இருக்குது நிலைமை. அதாவது பாரதி சொன்னான், காக்கை குருவிகள் எண்ணினம்னு சொன்னான். அப்புறம் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம் என்று சொன்னான். அவன் பாவம், அவன் ஜோறு இல்லை, மொட்டாடிக்கும் ஜோறு போடல, சாகும்போது 13 பேர் தான். அப்படி தான் இருந்தது இந்த நாடு. கரை புரண்டு ஓடும் வெள்ளம் 80-90 வருடங்களாக இந்த மாதிரி இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே கிடையாது. இப்போ நடக்குது. ஏங்க யோசித்துப்பார்.